ஒரு ஓத ஓட்டத்தில் விசையாழி சுழலும் போது என்ன வகையான ஆற்றல் மாற்றம் நிகழ்கிறது? ஏ. சூரிய ஆற்றல் இயந்திர ஆற்றலாக. பி. ஓத ஆற்றல் மின் ஆற்றலாக. சி. வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக. டி. அணு ஆற்றல் ஒலி ஆற்றலாக. சரியான பதில் பி. ஓத ஆற்றல் மின் ஆற்றலாக. சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஓத ஆற்றல் என்பது கடலில் ஏற்படும் அலைகளின் இயக்க ஆற்றலை பயன்படுத்தி விசையாழிகளைச் சுழற்றி மின்சாரம் தயாரிக்கும் முறையாகும். இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும். இதில் இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஏறுவதற்கு பாறையில் சிறிய இடங்களை கண்டுபிடிப்பது தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள விலங்கு எது? ஏ. லயன் பெங்குயின். லயன் பெங்குயின். பி. நீலகிரி வரையாடு. நீல்கிரி டெஹர். சி. ஆமை. டர்ட்டில். டி. புலி. டைகர். சரியான பதில் பி. நீலகிரி வரையாடு. நீல்கிரி டெஹர். 4. நீலகிரி வரையாடுகள் செங்குத்தான மலைப்பாறைகளில் உள்ள மிகச்சிறிய இடங்களையும் பிடித்து ஏறும் திறன் கொண்டவை. இவை தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆகும். ஒரு கொள்கலன் இல்லாமல் நேரடியாக சூடாக்கப்படும்போது ஒரு திரவத்தின் கவனிக்கப்பட்ட விரிவாக்கத்திற்கான சொல் என்ன? ஏ. பருமன் பெருக்கம் கியூபிக் எக்ஸ்பான்ஷன். பி. தோற்ற விரிவாக்கம் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். சி. உண்மையான விரிவாக்கம் ரியல் எக்ஸ்பான்ஷன். டி. வெப்ப விரிவாக்கம் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். சரியான பதில் சி. உண்மையான விரிவாக்கம் ரியல் எக்ஸ்பான்ஷன். கொள்கலனின் விரிவை கணக்கில் கொள்ளாமல் திரவத்தின் விரிவை மட்டும் நேரடியாக கணக்கிடுவது உண்மையான விரிவாக்கம் எனப்படும். பருமன் பெருக்கம் என்பது ஒரு பொருளின் முப்பரிமாண விரிவை குறிக்கும் பொதுவான சொல். ஆவியாதலின் போது ஒரு கரைசலில் உள்ள கரைப்பான் எந்த வெப்பநிலையில் ஆவியாக முடியும்? ஏ. உறைநிலைக்கு கீழே மட்டுமே. பி. அதன் கொதிநிலையில் மட்டுமே. சி. எந்த வெப்பநிலையிலும். டி. 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் மட்டுமே. சரியான பதில் சி. எந்த வெப்பநிலையிலும். 6. சரியான விடை சி. சோகஸ்மேலி. ஆவியாதல் என்பது ஒரு திரவத்தின் மேற்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள் எந்த வெப்பநிலையிலும் வாயு நிலைக்கு தப்பும் ஒரு நிகழ்வாகும். இது கொதிநிலைக்கு கீழேயே நிகழும் ஒரு மெதுவான செயல்முறையாகும். உரையில் பட்டியலிடப்பட்டுள்ள நுண்ணுயிர்களின் குறிப்பிட்ட வகைகளில் ஒன்று என்ன? ஏ. தொழில் இண்டஸ்ட்ரி. பி. புரோட்டோசோவா புரோட்டோசோவா. சி. சர்க்கரை சேர்த்தல் சுகரிங். டி. விலங்குகளை கொதிக்க வைத்தல் பாயிலிங் அனிமல்ஸ். சரியான பதில் பி. புரோட்டோசோவா புரோட்டோசோவா. 7. புரோட்டோசோவா என்பது ஒரு செல் யூகேரியோட்டிக் நுண்ணுயிரிகளின் ஒரு வகையாகும். இதில் அமீபா மற்றும் பாரமீசியம் போன்றவை அடங்கும். இவை பாக்டீரியா பூஞ்சை மற்றும் வைரஸ்களுடன் நுண்ணுயிர்களின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தோற்ற எடை உண்மையான எடையை விட குறைவாக இருக்கும் நிலையை எது விவரிக்கிறது? ஏ. Rw. பி. Rw. சி. Rw. டி. பூஜ்ஜியம். சரியான பதில் பி. Rw. சரியான விடை ஒரு பொருள் கீழ் நோக்கி முடுக்கப்படும்போது அதன் செங்குத்து விசை R உண்மையான எடையே W விட குறைவாக இருக்கும். இதனால் தோற்ற எடை குறைந்தது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. திருகுக்குரடுவின் நீளம் பொதுவாக எவ்வாறு அளவிடப்படுகிறது? ஏ. சென்டிமீட்டர்களில். பி. கிலோகிராம்களில். சி. மீட்டர் வினாடிக்கு. டி. நியூட்டன்களில். சரியான பதில் ஏ. சென்டிமீட்டர்களில். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. திருகுக்குரடு ஸ்பானா என்பது ஒரு கைக்கருவி என்பதால் அதன் உடல் நீளம் சென்டிமீட்டர் அல்லது மில்லிமீட்டர் போன்ற நீள அலகுகளால் அளவிடப்படுகிறது. இது ஒரு பொருளின் பரிமாணத்தை குறிக்கும் மெட்ரிக் அளவீடு ஆகும். ஒரு நிகழ்வு குளிர்ச்சியான உணர்வை கொடுத்தால் அந்த செயல்முறை முதன்மையாக எதில் ஈடுபட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. ஏ. ஒளி ஆற்றலை உருவாக்குவதில். பி. சுற்றுப்புறத்திலிருந்து ஆற்றலை உறிஞ்சுவதில். சி. நிலையான வெப்பநிலையை பராமரிப்பதில். டி. சுற்றுப்புறத்திற்கு ஆற்றலை வெளியிடுவதில். சரியான பதில் பி. சுற்றுப்புறத்திலிருந்து ஆற்றலை உறிஞ்சுவதில். சரியான விடை ஒரு பொருள் சுற்றுப்புறத்திலிருந்து வெப்ப ஆற்றலை உறிஞ்சும் போது அந்த இடத்தின் வெப்பநிலை குறைந்து குளிர்ச்சியான உணர்வு ஏற்படுகிறது. இது ஒரு வெப்ப ஏற்பு வினை எண்டோதெர்மிக் ப்ராசஸ் ஆகும்.
செயல்மிகு கடத்தலின் போது மூலக்கூறுகள் எந்த சாய்வுக்கு எதிராக நகர்கின்றன? A. அழுத்தச் சாய்வு pressure gradient. B. செறிவுச் சாய்வு concentration gradient. C. வெப்பநிலைச் சாய்வு temperature gradient. D. pH சாய்வு pH gradient. சரியான பதில் B. செறிவுச் சாய்வு concentration gradient. சரியான விடை செயல்மிகு கடத்தல் என்பது மூலக்கூறுகள் குறைந்த செறிவுள்ள பகுதியிலிருந்து அதிக செறிவுள்ள பகுதிக்கு செறிவுச் சாய்வுக்கு எதிராக நகரும் நிகழ்வாகும். இந்த இடமாற்றத்திற்கு ADB, ATB வடிவில் உயிரியல் ஆற்றல் தேவைப்படுகிறது. பின்வருவனவற்றில் எது பண்புக்கூறுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது? A. குரோமோசோம்கள் குரோமோசோம்ஸ். B. லிப்பிடுகள் லிப்பிட்ஸ். C. புரதங்கள் புரோட்டீன்ஸ். D. கார்போஹைட்ரேட்டுகள் கார்போஹைட்ரேட்ஸ். சரியான பதில் A. குரோமோசோம்கள் குரோமோசோம்ஸ். சரியான விடை A. சோகஸ்மெலி குரோமோசோம்கள் DNA மூலக்கூறுகளைக் கொண்டுள்ளன. இவை மரபணுத் தகவல்களை தாங்கிச் செல்கின்றன. இவை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்தும் அடிப்படை அலகுகளாகச் செயல்படுகின்றன. ஒரு உப்பின் கரைதல் எதன் நிகர ஆதாயம் அல்லது இழப்பை உள்ளடக்கியதா என்பதை அடையாளம் காண இந்த சோதனை நோக்கமாக கொண்டுள்ளது. A. நிறை மாஸ். B. கன அளவு வால்யூம். C. ஆற்றல் எனர்ஜி. T. அழுத்தம் பிரஷர். சரியான பதில் C. ஆற்றல் எனர்ஜி. சரியான விடை C. சோகஸ்மெலி ஒரு உப்பு நீரில் கரையும் போது அதன் படிக அமைப்பை உடைக்க ஆற்றல் தேவைப்படுகிறது அல்லது புதிய பிணைப்புகள் உருவாகும் போது ஆற்றல் வெளியாகிறது. இது வெப்ப ஆற்றல் மாற்றமாக என்தால்பி சேஞ்ச் உணரப்படுகிறது. மூளையே எத்தனை இணைப்பு திசு சவ்வுகள் மூடியுள்ளன? A. 3. B. 1. C. 2. T. 4. சரியான பதில் A. 3. 10. மூளையைச் சுற்றி மெனிஞ்சஸ் எனப்படும் 3 பாதுகாப்பு உறைகள் உள்ளன. அவை டியூராமேட்டர், அரக்னாய்டு உறை மற்றும் பயாமேட்டர் என்று அழைக்கப்படுகின்றன. B. ஒரு உறை மட்டும் மூளை போன்ற முக்கியமான உறுப்பிற்கு போதுமான பாதுகாப்பை வழங்காது. ஹால் முறையில் அலுமினியம் எங்கே படிய வைக்கப்படுகிறது? A. எதிர்மின் வாயில் at the cathode. B. கரைசலில் in the solution. C. கிராஃபைட் தண்டுகளில் on the graphite rods. T. நேர்மின் வாயில் at the anode. சரியான பதில் A. எதிர்மின் வாயில் at the cathode. சரியான விடை A. சோகஸ்மெலி ஹால் முறையில் அலுமினியம் பிரித்தெடுக்கும் போது மின்னார் பகுப்பு தொட்டியின் உட்புறம் பூசப்பட்ட கார்பன் பூச்சு எதிர்மின் வாயாக கேத்தோட் செயல்படுகிறது. எந்த வகையான கதிர்கள் DNA பாதிப்பை ஏற்படுத்தி புற்றுநோய்க்கு வழிவகுக்கும்? A. ரேடியோ அலைகள் ரேடியோ வேவ்ஸ். B. மைக்ரோவேவ் கதிர்கள் மைக்ரோவேவ் ரேஸ். C. அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ். T. புற ஊதா கதிர்கள் UV ரேஸ். சரியான பதில் B. புற ஊதா கதிர்கள் UV ரேஸ். 1. புற ஊதா கதிர்கள் டிஎன்ஏவில் உள்ள வேதிப் பிணைப்புகளை உடைத்து மாற்றங்களை மியூட்டேஷன்ஸ் ஏற்படுத்தும் அளவுக்கு அதிக ஆற்றல் கொண்டவை. இந்த மாற்றங்கள் உயிரணுக்களில் புற்றுநோயை, குறிப்பாக தோல் புற்றுநோயை உண்டாக்குகின்றன. 2. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எது? A. உயிரி வாயு பயோகாஸ். B. அணு எரிபொருள் நியூக்ளியர் ஃபியூல். C. நிலக்கரி கோல். D. பெட்ரோலியம். சரியான பதில் A. உயிரி வாயு பயோகாஸ். சரியான விடை A. சோகஸ்மெலி உயிரி வாயு பயோகாஸ் என்பது தாவர மற்றும் விலங்கு கழிவுகளிலிருந்து பெறப்படுவதால் இது இயற்கையில் மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும். ஒரு மின்னூட்டம் பெற்ற பொருளின் முனைகளில் மின்னூட்டங்களுக்கு என்ன நடக்கிறது? A. மின்னூட்டங்கள் ஆவியாகின்றன. B. மின்னூட்டங்கள் காற்றில் சிதறுகின்றன. C. மின்னூட்டங்கள் செறிவூட்டப்படுகின்றன. D. மின்னூட்டங்கள் நடுநிலையாகின்றன. சரியான பதில் C. மின்னூட்டங்கள் செறிவூட்டப்படுகின்றன. 6. ஒரு கடத்தியின் கூர்மையான முனைகளில் அல்லது வளைந்த பகுதிகளில் மின்சுமையின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். இதனை முனைச் செறிவு என்பர். இந்த செறிவூட்டப்பட்ட மின்னூட்டங்கள் காற்றில் மின்னிறக்கம் அடைய வாய்ப்புள்ளது. இழை பாசிகளில் துண்டாதல் என்றால் என்ன?
ஏ இழந்த உடல் பாகங்கள் மீண்டும் வளரும் திறன். பி மலர் மொட்டுகளின் வளர்ச்சி. சி குமிழ்களை உருவாக்கும் செயல்முறை. டி இழை பல துண்டுகளாக உடைவது. சரியான பதில் டி இழை பல துண்டுகளாக உடைவது. சரியான விடை டி சோகஸ்மெலி இழை பாசிகளில் எஹுக்கா ஸ்பைரோகேரா உடல் பல துண்டுகளாக உடைந்து ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய தாவரமாக வளர்க்கிறது. இது ஒரு பாலிலா இனப்பெருக்க முறையாகும். தவறான விடைகள் ஏ இழந்த உடல் பாகங்கள் மீண்டும் வளர்வது மீளுருவாக்கம் எனப்படும். சோதனையில் கம்பியின் சுருளின் எந்த பண்பு தீர்மானிக்கப்படுகிறது? ஏ அதன் நீளம் இட்ஸ் லென்த். பி அதன் மின்தேக்குத்திறன் இட்ஸ் கெபாசிட்டன்ஸ். சி அதன் மின்தடை எண் இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி. டி அதன் விட்டம் இட்ஸ் டயாமீட்டர். சரியான பதில் சி அதன் மின்தடை எண் இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி. 3 மின்தடை எண் என்பது ஒரு பொருளின் மின்னோட்டத்தை எதிர்க்கும் உள்ளார்ந்த பண்பாகும். இது கம்பியின் மின்தடை, நீளம் மற்றும் குறுக்குவெட்டு பரப்பைக் கொண்டு கணக்கிடப்படுகிறது. இப்பண்பு பொருளின் தன்மையைப் பொறுத்து மாறுபடும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?